யாருடைய தயவுலையும் நாங்க வந்து ஆட்சி நடத்தல, எங்களுக்கு மக்கள் தயவுல தான் ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருந்தார். எதுக்கு சொன்னாருன்னா, திமுக தரப்புல இருந்து எங்களுடைய கூட்டணி கட்சியினர் தயவுல தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க, அதுவும் குறிப்பா எங்களுடைய உடன்பிறப்புகளினுடைய வாக்குகள் அவங்களும் சேர்த்து பெற்ற வாக்குகள்ல தான் உங்களுடைய ஆட்சியே நடக்குது, நீங்க மட்டும் வாங்கின வாக்குகள்ல உங்க ஆட்சி நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு நியாயமான கருத்து. இப்ப நீங்க வந்து விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ ஐஎம்ஓ இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது உதயசூரியனுக்காக போட்ட வாக்குகள், அதாவது திமுகவினரின் வாக்குகளும் சேர்த்துதான் அவங்க சேர்த்து வாக்கு போட்டிருக்காங்க, யாரும் தாவேக்காவுக்காக போட்ட கிடையாது. ரெண்டாவது இந்த 3 கட்சியும் தனித்து நின்றிருந்தாலும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ திமுக ஆதரவு வாக்குகள்ல தான் அவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. விஜயை ஜெயிக்க வைக்க போறோம், விஜயை முதலமைச்சராக்க போறோம், விஜய் இந்த திட்டத்தெல்லாம் செய்வாருன்னு சொல்லி வாக்கு கேட்கல. ஸ்டாலின் ஜெயிக்க போறாரு, ஸ்டாலின் இந்த திட்டத்தை செய்வார் அப்படின்னு கேட்டு தான் வாக்கு கேட்டு தான் வந்திருக்காங்க. இப்ப சிக்கல் அண்ணா உதயநிதி அவர்கள் பேசும்போது எங்களுக்கும் கொஞ்சம் பொறுப்பு இருக்கு, ஏன்னா எங்க தயவுல தான் ஆட்சி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் ஒரு கவுண்டரா நான் மக்கள் தயவுல தான் ஆட்சி நடக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் வந்து ஏற்கனவே பல தடவை வந்து பேசியிருக்கிறாரு. அவரும் தெளிவாக என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் நாங்க ஆதரவு கொடுத்தோம், ஏன்னா 10ஆம் தேதிக்கு மேல தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க, கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க, இது பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நேரடியா பாஜக அமித்ஷா ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை நேரடியாக அவர் வார்த்தையில சொல்லல, ஒரு பெரிய பேரிடர் வர்றதுக்கு இந்த சின்ன இடர் பரவாயில்ல அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அதோட மீனிங், ஏன்னா நாங்க வந்து மனநிறைவோடு விஜய் இதை செய்வார், தமிழ்நாடு அரசு சிறப்பாக நடக்கும் அப்படின்லாம் வந்து ஆதரிச்சோம்னு யாருமே சொல்லல. ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, நேரடியாக பாஜகவின் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நாங்கள் ஆதரித்தோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா விஜய் அவர்களுடைய மீனிங் அதான். விஜய் அவருடைய வெற்றியவே திருமாவளவன் அவர்கள் புதிய தலைமுறையில் பேசும்போது இது ஒரு அரசியல் பேரிடர் அப்படின்னு தான் சொல்றாரு. பேரிடர் அப்படிங்கிறது சீரழிவை தான் ஏற்படுத்தும். ஏன் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினான்னு எனக்கு தெரியல. பேரிடர் அப்படிங்கிறது வந்து ஒரு கொண்டாட்டமானது கிடையாது. பேரிடர் அப்படிங்கிறது ஆக்சிடென்டா நடக்கக்கூடிய ஒரு பெரு அழிவு, எதிர்பாராத சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. குறைஞ்ச டேமேஜ், அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்றதுக்காக நாங்க ஆதரவு கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கறத தான் அவர் சொன்னாரான்னு திரும்ப அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், பேரிடர் சரியாயிருச்சுன்னா திருப்பி நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல எடுத்துக்கலாம், அது மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதையே. ஸோ அப்போ விஜய் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு பேரிடர் தான். அந்த பேரிடர் ஏன் நடந்துச்சு? பேரிடர்ங்கிறது அவரோடு இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய அவருடைய ஆட்சியில ஆதரவு அளிக்கிற கட்சிகளின் கருத்து அது. ஆமா, நம்மளோட கருத்து கிடையாது, திருமாவளவனுடைய கருத்தும் அதான். ஸோ அப்போ இதுல என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி நடக்கிறதுக்கு காரணமே இவங்க கொடுத்த ஆதரவு தான். இவங்க கொடுக்கலன்னா அமித்ஷா டைரக்டா தமிழ்நாட்டை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எந்தெந்த திட்டத்தெல்லாம் கடந்த 5 வருஷமா கஷ்டப்பட்டு திமுக அரசு நடைமுறைப்படுத்தாம தடுத்துச்சோ அந்த எல்லா திட்டத்தையும் இவங்க ஒரு 6 மாசத்துல நடைமுறைப்படுத்திடுவாங்க. அது எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக இவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு, நாங்க யார் தயவுலையும் ஆட்சியில் இல்லை, மக்கள் தயவுல ஆட்சியில இருக்கிறோம்னு சொல்லிட்டு அது சொல்லக்கூடிய அந்த தொனி இருக்குல்ல, அது வந்து கம்யூனிஸ்டுகள், விசிகா, ஐயுஎம்எல் இவங்க 3 பேரையுமே சேர்த்து அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு தொனி தான் அது. இது முதல்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. விவேக்கு இவர் வந்து திருச்சியில போய் நன்றி தெரிவிக்க போனப்ப இங்க திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி, மற்ற அல்லு சிண்டுகள்லாம் ஓரம் போங்க அப்படின்னாரு. இந்த அல்லு சிண்டுகள் அப்படின்னு சொன்னது இந்த கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, வேற கட்சிக்கே இங்க இடம் இல்லை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப கூட்டணினா என்ன? முதல்ல தாவேக்கா கூட்டணிக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொன்னா பரவாயில்ல, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் போட்டினா அப்ப மத்தவங்க எல்லாம் அல்லு சில்லுன்னா இங்க இருக்கக்கூடிய மத்த எல்லா கட்சியும் அல்லு சில்லுன்னு தானே அர்த்தம். அதாவது இவங்களை கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னார் விஜய் தேர்தலுக்கு முன்னாடி. இன்னைக்கு அந்த கல்லாப்பட்டி கூட்டணிகள்கிட்ட தான் அவர் வந்து ஆதரவுல தான் அவர் முதலமைச்சராக இருக்கிறார். திமுகவோடு இருக்கும்போது கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னா அப்போ வந்து விஜய் கூட போகும்போது சோபா மாடலா இல்லை சோபா கூட்டணியா அப்படின்னு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கேட்கறது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. அதே மாதிரி 4 பேர் நாங்கள் அமைச்சராக்கணும், அமைச்சராக்கினப்ப நீங்க வந்து ஏன் கொதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் வந்து ஒரு தலித்தை வந்து அமைச்சராக்கியிருக்கோம் அப்படின்லாம் பயங்கரமா பேசினாரு. நீங்க அமைச்சராக்கல, உங்களை முதலமைச்சர் ஆக்குனது கூட்டணி. கூட்டணிய வலுவான சக்தியா மாத்தினது திமுக ஓட்டு. ஆக்சுவலா அவங்க தான் உங்களை முதலமைச்சர் ஆக்குனாங்க, நீங்க அவங்கள அமைச்சர் ஆக்கல. அது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து இவர் வந்து புரிஞ்சுக்காம, இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல இல்ல, நீங்க இந்த மாதிரியான இப்படி சைகை எல்லாம் காட்டியிருக்க முடியாது சட்டமன்றத்தில் நின்றுட்டு.
ஸோ அதை வந்து அவர் வந்து திரும்ப திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நான் வந்து தான் இவங்களுக்கு இதை செஞ்சேன், நான் வந்து இவங்களுக்கு இதை செஞ்சேன். நீங்க வந்து உட்கார்ந்ததே அவங்களால தான் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். திரும்ப அவங்களால உட்கார்ந்ததுனால நீங்க அவங்களுக்கு செய்த நன்றி கடன் அது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது ஒரு நன்றி கடன். நீங்க தூக்கி கொடுத்து பெருந்தன்மையோடு தூக்கி கொடுத்த பதவி கிடையாது அது. நீங்க 120 ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க உண்மையிலே கொடுத்திருந்தீங்கன்னா அப்ப நீங்க இப்படி பேசலாம். நீங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய அந்த அந்த ஒளிவட்டம் உங்கள்ட்ட எந்த காலத்திலயுமே தெரிஞ்சது கிடையாது. அப்படிப்பட்ட ஒளிவட்டம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒளிவட்டம் தெரியற மாதிரி இருந்தா நீங்க ஏன் போய் அதிமுக இந்த அளவுக்கு போட்டு நாசம் பண்ணி உடைக்க போறீங்க? இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சட்டமன்றத்துல இவர் இப்படி பேசியிருக்கிறார். அதாவது நாங்க மக்கள் தேவையில தான் இருக்கிறோம், யார் தேவையில இல்லை அப்படிங்கிறத. இதை எதிர்கட்சிகள்ல கண்டிக்கிறாங்க, வேற வேற மாதிரி பேசுறாங்க. இன்னொன்னு, நீங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிடுறேன். அந்த அமைச்சர்கள் பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால 4 பேர் பெண்களை வந்து நாங்கள் அமைச்சராக்கி இருக்கிறோம் அப்படின்னு அது ஒரு பெரிய இதுவரை தமிழ்நாட்டில் நடக்காத சாதனை மாதிரி பேசுறார். நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கு, இவங்க கட்சியினுடைய கொள்கை இருக்குது. அந்த கொள்கைப்படி அவங்க முதல் மாநாட்டில இருந்து தொடர்ச்சியாக அறிவித்த விஷயம் என்னன்னா, எங்களுடைய வேட்பாளர்கள், எங்களுடைய அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையிலெல்லாம் 33% பெண்கள் இருப்பாங்க. அதை 50 ஆக்குவதற்காக நாங்கள் அடுத்தடுத்து முயற்சிப்போம். இப்படி அவங்க சொன்னாங்க. 35 பேர்ல 4 பேருங்கிறது 33% கிடையாது. அதே இன்னும் நடைமுறைப்படுத்தல. 33% நீங்க நடைமுறைப்படுத்தல. 10 அரௌண்ட் 10ல இருந்து 12% தான் அது. ஆமா, 13% வரைக்கும் வரலாம். அப்போ 33 எங்க போச்சு? 33 அமல்படுத்திட்டு நாங்க வந்து பெண்கள் இத்தனை பேரை வச்சிருக்கோம் நீங்க பெருமை பேசிக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க வெறும் 4 பேர்னா, இது ஏற்கனவே ஜெயலலிதா அவங்க இருந்தப்பே அந்த அமைச்சரவையிலே 4 பெண் அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. 4 பேர் கொடுத்ததுக்கே நீங்க பெருந்தன்மை பேசுவீங்கன்னா அதுல லாஜிக்கே இல்லை. 33னா நீங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல. உண்மைதான். ஸோ அப்போ இதுவும் ஒரு விதமான ஒரு நாடகத்தை தான் அவங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்றாங்க. எனக்கு இதுல வருத்தம் என்ன அப்படின்னா, உங்களை பார்த்து ஒரு அல்லு சிண்டுங்கிறாரு, உங்களை பார்த்து வந்து உங்க தேவையில்லை மக்கள் தேவையில்லை ஆட்சி பண்றேன்னு சொல்றாரு. யாரை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு யாரெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களோ அவங்க தரப்புல இருந்து இது வரைக்கும் ஒரு கண்டனம் கூட வரல. நீங்க வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது எங்களால தான், எங்களுக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தூய்மை பணியாளர்களுடைய மொத்த பணியையும் தனியார்மயமாக்குறாங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனை திமுக அரசு செஞ்சது, அதனால திமுகவுக்கு வாக்கு கிடைக்காம போனது. ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க, மக்கள் வந்து திரண்டு எழுந்து போராடினாங்க. ரிப்பன் மாளிகை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவோம் அப்படின்னு நீங்க தூய்மை பணியாளர்களை வண்டி வச்சு பனையூர் கூட்டிட்டு போய் வீட்டுல உட்கார வச்சு பேசுனீங்க. நீங்க வரல போராட்டத்துக்கு, நீங்க எப்பவும் வரமாட்டீங்க, நீங்க வந்தா அது திரும்பீங்க, நீங்க கூட்டு போய் பேசுனீங்க. இன்னைக்கு செஞ்சீங்களா அப்படிங்கிறதான கேள்வி. எது தவறு அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ அதை நீங்க செய்யல. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் நீங்கள் தனியார் மயமாக்குவதை நீங்க சொல்றீங்க. ஏன் நீங்க அதான பெரிய கேம்பெயினா பண்ணீங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னீங்க, அதான கேம்பெயினா பண்ணீங்க. சட்டம் ஒழுங்கு குறித்து 100 கேள்விகளை ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேரு, ஊரு, பதவி முதல் கொண்டு சொல்றாரு. சபாநாயகர் சொல்ல சொன்னாரு, அவர் சொல்றாரு. இங்க பதில் உரை தான் அவர் கொடுத்துட்டு இருந்தார். எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்வி, எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கிறது தான் அவருடைய பணி, மரபு. அது அந்த பதில் உரை தான். அந்த உரைக்கு பேரே பதில் உரை. அவருடைய உரை கிடையாது. அவங்க கேள்விக்கு பதில் சொல்லணும் அவரு. ஆனா அதை தவிர மீதி எல்லாத்தையும் பேசினார். குட்டி கதை பேசுறாரு, ஆக்ஷன் பண்ணி காட்டுறாரு, எல்லாமே பண்றாரு. ஒரு கேள்விக்கு கூட பதில் இல்லை. என்னென்ன கேள்வி கேட்டாங்க? நான் முதல்வன் திட்டத்தினுக்கு ஏன் பேரை மாத்தினீங்க, அது இன்னும் நடைமுறையில் இருக்குதான்னு கேட்டாங்க. பதில் இல்லை. வெளியில வந்து பிரஸ்ல பேசிட்டு இருக்காங்க. நிர்மல்குமார் பேசுறாரு. பிரஸ்ல பேசுறது அபிஷியல் கிடையாது. சட்டமன்றத்துல பேசினாதான் அது ஆவணப்பூர்வமானது. சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டிருக்கார், அதுக்கு முதல்வர் இந்த பதிலை சொல்லி இருக்கிறாருன்னா அது ஆவணப்பூர்வமானது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அதான் ஆவணம். இன்னும் 100 வருஷம் கழிச்சாலும் அதான் ஆவணம். அதுக்கு பதில் சொல்லலை. அடுத்தது வந்து விவசாயிகள் கடனை பத்தி கேட்டதுக்கு, அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விவசாயிகள் போராடுறதெல்லாம் வந்து திமுக காரங்க தூண்டி விட்டு சில இடத்துல போராடி சொல்லிட்டு இருக்காங்க, மற்றபடி விவசாயிகள் சாட்டிஸ்ஃபைட் சொல்றாரு. அப்போ அதுதான் நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இன்னைக்கு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய கடன் தள்ளுபடின்ற நடவடிக்கையில் அரைகுறையான நடவடிக்கை, அது வந்து அறிவிச்சதை நீங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தியிருக்கு. இது குறித்து சட்டமன்றத்தில் வந்து பாமகவினுடைய எம்எல்ஏ சௌமியா அன்புமணி வந்து அந்த எக்ஸாம்பிளை ரொம்ப குறிப்பாக சொன்னாங்க.
அதாவது நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு 100 அடி பள்ளத்துக்குள்ள கிடக்கிறாரு அப்படின்னா அவரை மேலே தூக்கணும் அப்படின்னா 100 அடிக்கு தேவையான கயிறை நீங்கள் உள்ளே விடணும். நீங்கள் ஒரு 50 அடிக்கு தேவையான கயிறு உள்ளே விட்டுட்டு நீங்கள் எப்படி அவரை மேலே வாங்கன்னு சொல்ல முடியும்? அது மாதிரி விவசாயிகள் பள்ளத்தில் கிடக்குறாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு இறங்கி போய் உதவி செஞ்சாதான் அவங்களை செய்ய முடியுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நியாயப்படி அதான் உண்மை. இங்கே கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் கடன் வாங்கினதுலேருந்து மற்ற நேஷனலைஸ்டு பேங்க்ல கடன் வாங்கினது வரைக்கும் விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் விவசாயிகள் போராட்டத்தை தூண்டிவிட்ட போராட்டம்னு சொல்றாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஆமா, உங்க ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நீங்க உங்க கூட்டணின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, அப்ப அவங்க திமுக தூண்டுதலில் போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படிதானே பேசுறீங்க. அப்போ இது விவசாயிகளை அவமானப்படுத்தக்கூடிய செயல். விவசாயிகளுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களை யாரோ ஒருத்தவங்க தூண்டி விடுவாங்க, அவங்க போராட்டம் நடத்துவாங்க. இது அப்படியே வந்து மோடி ஸ்டைலு. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல விவசாய சங்கங்களா இருக்கக்கூடிய பல சங்கங்களை சேர்ந்த தலைவர்கள் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, போராட்டங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க விவசாய சங்கங்கள் முதற்கொண்டு எல்லாரையும் அவமானப்படுத்துறீங்க. அவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது. எப்படி மோடி வந்து டெல்லியில போராடின விவசாயிகளை வந்து தூண்டி விட்டு போராட்டம் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்படி இதுல வந்து கத்தி படத்துல வந்து விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க டைலாக், அது மாதிரி ஒரு டைலாக்குகள் வேற. அப்ப கத்தி படத்துல விவசாயிகளை நீங்க தானே தூண்டி விட்டு போராட்டம் நடத்துனீங்க. கத்தி படத்துல அவர் தான். இது 2வது விவசாய போராட்டம். 3வது முக்கியமான விஷயம் வந்து அங்க கேட்கப்பட்டது வந்து இந்த பாலியல் சிக்கல்கள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு வாயே திறக்கல. உங்க கட்சிக்காரங்க மேல 33 பேருக்கு மேல அவ்வளோ பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. எம்எல்ஏ முக்கியமா எம்எல்ஏக்கள் மேல, எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவினுடைய பெயர், ஆமா, நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண் அவருடைய பெயரை சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க, மீடியாவில் பேசியிருக்கிறாங்க. எல்லாமே இது தமிழ்நாடே பார்த்துருக்குது. இது சம்பந்தமா எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீங்க எதுக்குமே இல்லைனா கூட பர்டிகுலரா இந்த எம்எல்ஏ மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேள்வி வச்சிருக்கிறார். ஆமா, ஸ்கிப்பு அதை பத்தி பேசவே இல்லை. பரிதாபங்கள்ல ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் பத்தி ரீல்ஸ் பத்தி போடும்போதெல்லாம் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கும் ஸ்கிப்பு ஸ்கிப்பு அப்படின்னு தள்ளுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் வந்து கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ஸ்கிப்பு. அதை விட்டுட்டு இவர் பண்ற ஆக்ஷனுக்கு மட்டும் ரீல்ஸுக்கு என்ன கண்டென்ட் கொடுக்கணுமோ. ஆக்சுவலி ரொம்ப கரெக்டான விஷயம் என்னன்னா, எத்தனை ரீல்ஸ் போடலாம்? 10 ரீல்ஸுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இது ஒரு ரீல், இது ஒரு ரீல், இது ஒரு ரீல் அப்படின்னு ரீல்ஸா கண்டென்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால அதை மட்டும் படிச்சுட்டு ஆல் பர்ஃபெக்ட் பேக்டா இருக்கு. ஆமா, அதை மட்டும் கட் பண்ணா அது ஒரு பர்ஃபெக்டான ரீல்ஸ் மாதிரி. இப்படி ஆக்ஷன் பண்றதை மட்டும் கட் பண்ணா அது ஒரு ரீல்ஸ். அந்த குட்டி கதையை மட்டும் கட் பண்ணா அது ஒரு ரீல்ஸ். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீல்ஸ். ஒரு நாளும் இப்படி விஜய் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா அவரை வந்து ஒரு அரசியல் தலைவராக பொதுமக்கள் மத்தியில பதிய மாட்டார். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அவர் சொல்றாரு எல்லாரும் வந்து ஷூட்டிங்ல இருந்து நேரடியா வந்து சிஎம் ஆயிட்டுன்னு சொல்றீங்க. நாங்க ஒன்றும் அப்படிலாம் வரல. எங்களுடைய திரைப்படங்கள்லயே வந்து நாங்க என்ன முடிஞ்ச வரை எங்களுடைய கருத்துக்களை தீவிரமா பேசியிருக்கிறோம். ஊழலை எதிர்த்து பேசியிருக்கிறோம். சமூக நீதி, கல்வி, அரசியலை பத்தி எங்கள் படங்கள்ல நாங்க பேசிட்டு தான் வந்திருக்கிறோம். அதாவது இதுக்கு பழைய எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவர் முதலாக வந்தப்போ கைரிக்ஸாவை ஒழிச்சார். ஆனால் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கைரிக்ஸாக்காரராக படத்தில் நடித்தார். மக்கள் வந்து கைரிக்ஸாவை ஒழித்த கலைஞருக்கு ஓட்டு போடலை, கைரிக்ஸாக்காரராக நடித்த எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க. இது வந்து ஒரு சினிமாவுக்கும் யதார்த்தமான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன புரிதல். மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. சில நேரத்தில் வந்து ஒரு எமோஷனலாக யோசிப்பாங்க. நீங்க படத்துல பேசுற டயலாகை நம்பி தான் அவங்க ஓட்டு போடல. அதுல முக்கியமானது வந்து நான் படத்துல இதையெல்லாம் தான் பேசிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க படத்துல பேசின நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பேசலாமா? ஆக்சுவலி எம்ஜிஆரோடு விஜய் ஒப்பிடவே முடியாது. சேலையும் காணும், தாவானியும் காணும், வெறும் பிராவோட சுத்துற. எங்க வெறும் என்னது ஏதோ ஒன்று சொல்லிட்டு பாவாடையும் காணும், ஒன்னையும் காணும், வெறும் ஜட்டி போட்டுட்டு வந்துருக்கிற அப்படின்னு ஷார்ட்ஸ் போட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து டீஸ் பண்ணுவார். ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காவல்துறையில ஒரு பெண் போலீஸோடைய பின்னாடி தட்டி அபியூஸ் பண்ணுவார். ஆமா, இவர் சிங்கப்பெண்ணை வந்து பெரிய பெருமையா பேசுறாரு. அவரு பெண் போலீஸ் இன்னொரு பெண் போலீஸை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 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 பையனை பிடிச்சி வச்சிருப்பாங்க. பெண் போலீஸ் வந்து அவனை வந்து அடிப்பாங்க. அந்த பெண் போலீஸ்கிட்ட வந்துட்டு இவர் வந்து அட்வைஸ் பண்ணுவார், 1000 தான் இருந்தாலும் அவன் ஆம்பளை, போலீஸாவே இருந்தாலும் நீங்க பொம்பளை, முதல்ல போலீஸா நடக்கிறதுக்கு முன்னாடி பொம்பளையா நடந்தீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆமா, இதெல்லாம் பேசிதான் நீங்க அரசியலுக்கு. ஆமா, உங்க படத்துல வந்து நீங்க வந்து ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கீங்க, பெண்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கண்ட பிற்போக்குத்தனங்களையும் கொதறி வச்சிருக்கீங்க.
அது இல்லாம நீங்க வந்து படத்துல எல்லா படத்துலயும் கடைசியா நடிச்ச போதை விழிப்புணர்வு. ஆமா, 10வது பாட்டில் நான் குடிக்க, ஆமா. அண்டாவ கொண்டா சேர்ஸ் அடிக்கன்னு போதை விழிப்புணர்வு நீங்க இல்ல பண்ணிருக்கீங்க. ஒரு படத்துல முதல் சீன்ல காமிக்கும் போதே சரக்கு அடிச்சுட்டு பிளாட்டா இருப்பாரு. கடைசியா ஒரு மாஸ்டர் படத்துல சரக்கு அடிச்சுட்டு பிளாட்டா இருப்பாரு. அதான் அவருடைய முதல் சீனே. இவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தலைமுறையை போதை தலைமுறையாக மாத்துறது விஜய். இது சினிமா, இது ரியல், ரெண்டும் வேற வேற. ரெண்டுத்தையும் பார்க்காதீங்கன்னு சொன்னா பரவாயில்ல. நாங்க சினிமாவிலே எல்லா முற்போக்கையும் பேசிட்டு தான் வந்துருக்கிறோம் சொன்னா ஆமா, நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது? அதான் இது வந்து ரொம்ப வேதனையான ஒரு தமிழ்நாடு வந்து இது வரைக்கும் இப்ப எம்ஜிஆரோட ஒப்பிடவே முடியாது. எம்ஜிஆர் எந்த படத்துலயும் அவர் சிகரெட் பயன்படுத்த குடிச்சது கிடையாது. சிகரெட் பயன்படுத்த மாட்டாரு, பெண்களை தவறா பயன்படுத்த மாட்டாரு. கவர்ச்சியான நடனங்கள் இருக்கும், அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது படத்துக்காக வைக்கிறது, அது வந்து அபியூசிவா இருக்காது. ரெண்டாவது, இவர் போல கண்ணியமற்ற சொற்களை அவர் எந்த படத்துலையும் பேச மாட்டார். இவர் வந்து ஏதாவது ஒரு படத்துல எம்ஜிஆர் வந்து குடிச்சிட்டு இப்படி எந்திரிச்சு வந்த மாதிரி காமிச்சிருக்காரான்னு அப்படியே கிடையாது. இவர் வந்து எல்லாமே வந்து மொத்த பித்தலாட்டம் படத்துல பண்ணதெல்லாம். இது தவிர்த்து ஐடியாலஜிக்கலா 2 விஷயத்தை பேசியிருக்கேன், ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, ஒண்ணு வந்து பெரியார்கிட்ட இருந்து நாங்கள் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வோம், கடவுள் மறுப்பை நாங்கள் உடன்பாடு இல்லைன்னு சொல்லித்தான் வந்துருக்கிறோம். தேவையானதை நாங்கள் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒன்றிய அரசோடு நாங்கள் வந்து வேண்டும்னே மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம். ஆமா, எல்லாத்துக்கும் வந்து வேணும்னே வந்து கண்ணை மூடிக்கிட்டு மோதல் போக்கை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம். அதே சமயம் மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். இது எப்படி இருக்கு? இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடானது. ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி சொல்றார். ஒன்று வந்து பெரியார்ட்ட இருந்து தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத, கடவுள் மறுப்பு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. கடவுள் இன்னொன்னு இருக்கு, அது வந்து பார்ப்பனிய எதிர்ப்பு. அதையும் சொல்றாரு. அது சொல்லல, அது அதுக்குள்ள வரும். தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறோம், மீதி எல்லாம் விட்டுறோம்னு சொல்றாரு இல்லைங்களா, அது அதுக்குள்ள வரும். நம்ம கடவுள் எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பை விட்டுட்டு நாங்க மற்றதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து 2 பார்ப்பனர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்கள அமைச்சராக்கியிருக்காரு இல்லைங்களா, இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு. ஆமா, அது ஒரு பெரிய சாதனை. எப்படி பட்டியல் சமூகத்தில் நாங்கள் 8 பேரை அமைச்சராக்கியிருக்கோம், இதுவரை யாராவது செஞ்சிருக்கீங்களா, இதான் சமூக நீதியினுடைய அடுத்த கட்டம்னு சொல்றாரு இல்லைங்களா. அதே மாதிரி 2 பார்ப்பனர்களை அமைச்சராக்குனது சமூக நீதியின் அடுத்த கட்டம். இப்படிதான் பார்க்கணும் அவருடைய கொள்கைப்படி. ஆமா, ஏற்கனவே இதெல்லாம் வந்து பாஜக எப்போ பண்ணிட்டாங்க. ஒரு சமயம் ஒரு பக்கம் பார்ப்பனர்களை அமைச்சராக்குறது, இன்னொரு பக்கம் பட்டியல் சமூகத்தவர்களை அமைச்சராக்கிட்டு நாங்கள் பெரிய சாதனைகள்னு சொல்லிட்டு காட்டிக்கிற, சமூக நீதி சாதனையாளரும் காட்டிக்கிற சோசியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ். அது இதெல்லாம் பண்ணிட்டு இடபிள்யூஎஸ் கொண்டு வந்துருவாங்க, பாபர் மசூதி இடிச்சிருவாங்க. இதெல்லாம் தலித்துகளுக்காக எந்த திட்டமும் நடைமுறைக்கு வராது. நீங்க ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டம் வேணும்னு கேட்டுன்னு இருக்காங்க. பார்ப்போம், 8 அமைச்சர் கொடுத்தவர் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாருன்னா மனம் திறந்து பாராட்ட தயாரா இருக்கிறோம். ஒரு பக்கம் ஒரு தலித்தை வந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதி ஆக்குவார், இன்னொரு பக்கம் SC ST பாதுகாப்பு சட்டத்தை டைலூட் பண்ணுவார். இதுதான் இந்துத்துவாவினுடைய ஒரு போக்கு. இவர் வந்து அந்த மாடல் தான் கேண்டில் பண்றாரு. இந்த மக்களுக்கு இந்த மாடல் போதும்பா, நம்ம ஒரு கேஸ்டா ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு நாம எல்லா பிற்போக்குத்தனத்தை ஏத்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற அந்த மனநிலை தான். மக்கள் தொகைக்கு ஏற்ப பட்டியல் சமூக மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றது உண்மைனா, பார்ப்பனர்களுக்கு எந்த அடிப்படையில் 2 அமைச்சர் கொடுத்தீங்க? 3% இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படி ஒரு அமைச்சரவை தான் கொடுக்க முடியும். இல்லை, அதுலயே எனக்கு இன்னும் மாற்று கருத்து இருக்கு. பட்டியல் சமூகத்திற்கு நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுத்ததுலேயே நீங்க வந்து தென் மாவட்டங்கள்ல, மேற்கு மாவட்டங்கள்ல பெரிய எண்ணிக்கையில் வாழக்கூடிய அருந்ததியர் சமூகத்துக்கு நீங்க ஒரு அமைச்சர் போஸ்ட் தான் கொடுத்தீங்க. அவங்களுக்கு 2 அமைச்சர் கொடுக்கல நீங்க. அதே போல தேவேந்திரோட வேளாளர் சமூகத்துக்கு நீங்க 1 தான் கொடுத்தீங்க. அதுல 8 பேர்ல எத்தனை பேர் ஆக்டிவா இருக்கிறாங்க, எத்தனை பேர் உண்மையிலேயே பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனைகளுக்காக உழைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறது ஒரு கேள்வி இருக்கு. வன்னியரசை தவிர வேற யாரையும் நம்ம இது வரைக்கும் சீன்ல பார்க்கவே முடியல. 2வது முக்கியமான விஷயம், ரெப்ரசன்டேஷன் முக்கியம். அதெல்லாம் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. பட் ரெப்ரசன்டேஷனுக்கு இணையான அவுட்புட் இருக்கா, அது ரொம்ப முக்கியம். பாஜக தான் ரெப்ரசன்டேஷனை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மாடலை சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் ரெப்ரசன்டேஷனை வச்சுட்டு இன்னொரு பக்கம் அந்த மக்களை வந்து ஒண்ணுமே இல்லை, சிம்பிளான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் தலித் தலைவர்களை கொண்டு வந்து நீ வந்து ஜனாதிபதி ஆக்குன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் SC STக்கான ஸ்காலர்ஷிப்பை குறைப்பாங்க. இந்த யுக்தி இருக்குல்ல, ப்ரோக்ராமாக அந்த மக்களை பலவீனப்படுத்தி விட்டு இன்னொரு பக்கம் ஐடென்டிக்கலா ஒரு குறியீடாக அந்த மக்கள் தலைவர்களை கொண்டு வரது. வெளியில இருந்து பார்க்கும்போது இது தெரியும், ஆமா, உள்ளுக்குள்ள வேற நடந்துகிட்டு இருக்கும். இது வந்து பாஜக வந்து உத்தரப்பிரதேசல பண்ணியிருக்கிறாங்க, ஒட்டுமொத்த யூனியன் கேபினெட்லயே பண்ணியிருக்கிறாங்க. அது பண்ணுவதற்கு அவங்க பயன்படுத்தின யுக்தி என்ன அப்படின்னா, மோடிங்கிற இமேஜ் தான். இது தொடர்பா வந்து ராம்தாஸ் அத்வாலே அவர் வந்து நேரடியாக வந்து திருமாவளவன் அவர்கிட்ட பேசினார்.
ஒன்றிய அமைச்சரவையில் அவரை பங்கெடுக்க வைக்கிறதுக்காக. அது அப்போவே இந்த ப்ராசஸ் வந்து தவறான ப்ராசஸ், இதுக்குள்ளே நான் வரமாட்டேன்னு சொல்லி அப்போ அவாய்ட் பண்ணார். அதை கேபினெட் மினிஸ்டராக திருமாவர்கள் போயிருக்க வேண்டியது அவர் தவிர்த்தார். அது ரொம்ப முக்கியமாக அது சொல்லியிருக்காரு அவர். நீங்கள் வந்து வடக்கில் இருக்கக்கூடிய எல்லா தலித் தலைவர்களையும் கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ்குள்ள அடைச்சிட்டீங்க, நான் அப்படி கிடையாது அப்படிங்கிறத ஒரு தெளிவாக. அதாவது ஒரு அமைச்சர் பதவி கேபினெட்ல கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அதன் மூலமாக மட்டுமே எல்லாமே நடந்துட போறது இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த ஒன்றிய அரசு கிட்ட நாங்க கண்ணை மூடிக்கொண்டு மோதல் போக்கு கடைபிடிக்க மாட்டோம். இது வரைக்கும் யார் கண்ணை மூடிக்கொண்டு மோதல் போக்கு கடை இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஏன் பணம் தரல அப்படின்னு கேட்கறதே கண்ணை மூடிக்கொண்டு மோதல் போக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு 3 லட்சம் கோடி வரியை கொடுத்துருக்குது, 8 லட்சம் கோடி கொடுத்துருக்கு, 3 லட்சம் கோடி திருப்பி வந்திருக்கு, 5 லட்சம் கோடி வரலன்னு இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் கேட்டாங்கல்ல, அது தப்பு அப்படிங்கிறார். எதுன்னு நீங்க லிஸ்ட் சொல்லணும்ல. கண்ணை மூடிக்கொண்டு மோதல் போக்கு கடைபிடிச்சாங்கன்னா எந்த விஷயத்தில் கண்ணை மூடிக்கொண்டு மோதல் போக்கு கடைபிடிச்சாங்க? நீட் எதிர்ப்பில் கண்ணை மூடிக்கொண்டு கடைபிடிச்சாங்களா? புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பில் கண்ணை மூடிக்கொண்டு கடைபிடிச்சாங்களா? டீலிமிட்டேஷன் எதிர்ப்பில் கண்ணை மூடிக்கொண்டு கடைபிடிச்சாங்களா? எஸ்ஐஆர் எதிர்ப்பில் கண்ணை மூடிக்கொண்டு கடைபிடிச்சாங்களா? அல்லது வக்ஃபு போர்டு தீர்மானத்தில் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்த்தாங்களா? ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கிற எந்த விவகாரத்தில் திமுக அரசோ அல்லது அதற்கு முந்தைய அதிமுக அரசோ கண்ணை மூடிக்கொண்டு எந்த விவகாரத்தில் பாஜகவோடு எதிர்ப்பு மனநிலையை ஒன்றிய அரசோடு கடைபிடிச்சாங்க? ஆக பேரிடர் நடந்துருச்சு, நிதி கொடுங்கன்னு கேட்டோம். இவர் என்ன சொல்ல வரா? நிதி கொடுங்க கேட்காதீங்க, அதெல்லாம் தப்பு. கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க. கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க, கரெக்டா வருதுன்னு சொல்லுங்க, எதுக்கு போய் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு அவரு. அதெல்லாம் கேட்காதீங்க, எதுக்கு போய் சண்டை போடாதீங்க அப்படிங்கிறாரு. இன்னும் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகும் அந்த 3400 கோடி பள்ளி கல்வித்துறைக்கான காசு வந்து சேரல. அதைத்தான் சொல்றாரு. ஜல்ஜீவன் திட்டத்தினுடைய 2.0 நாங்க தொடங்கிட்டோம்னு சொல்றாரு. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 3000 கோடி இன்னும் வரலன்னு, அதை கேட்காதீங்க, கேட்கற தப்பு, மோதல் போக்கு, மோதல் போக்கு அப்படிங்கிறாரு. ஆனா மாநில உரிமையை நாங்க விட்டு தர மாட்டோம். அதாவது நீ பணம் கேட்காத, கொடுத்த வரியை கேட்காத, ஃபண்ட் பேஸ்ட் ஸ்கீம்ஸ்ல வரக்கூடிய பணத்தை கேட்காத, எதையும் கேட்காத, 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் குறிச்சா கேட்காத, எதுக்கும் கேட்காத, ஆனா மாநில உரிமையை விடாத, விடாத, கடனை வாங்காத, கடனையும் வாங்கக்கூடாது. இதுதான் இவர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய புது மாடல், சோபா மாடல். இந்த சோபா மாடலினுடைய ஒரு கொள்கையே இதுதான். ஏதாவது உண்மையிலேயே வந்து ரொம்ப வேதனையான ஒரு சட்டமன்றமாக இன்னைக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலையா? பல சண்டைகள் நடந்திருக்கு. சபாநாயகருடைய இருக்கையிலேயே போய் உட்காந்து திமுக அலும்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. சண்டைகள்லாம் நடந்திருக்கு. ஆனா சண்டையை உருவாக்கணுங்கிறதுக்காகவே பேசுறது வந்து இப்பதான் நடக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நடக்கலையா அப்படின்னு சில பேர் உட்காந்து பழைய பெருசுகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கு. ஐயோ அன்னைக்கு நடந்துருச்சியா, இப்போ 5 வருஷம் நாகரிகமாக நடக்குதியா, இதை விட நாகரிகமாக போகணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். வளர்ச்சினா என்ன வேக்கு? இன்னைக்கு இருக்கிறத விட இன்னொரு மடங்கு முன்னாடி போகிறதான வளர்ச்சி. இல்லை பழைய மாதிரி அன்னைக்கு ஜெயலலிதா நடந்துருச்சு, அன்னைக்கு கலைஞர் இப்படி பண்ணாரு, துரைமுருகன் இப்படி பண்ணாரு, எம்ஜிஆர் இப்படி பண்ணாரு, பழைய கதையை எடுத்து இவங்க பேசுறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்வி அமைப்பு வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி அமைப்பு வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றம் வேற. ரெண்டாவது அன்னைக்கு காங்கிரஸ் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அப்படிங்கிறது வேற. இன்னைக்கு தமிழ்நாடு பழைய சண்டைகள்லாம் கூட காட்டமான விமர்சனங்களை வைப்பாங்க, அதனூடாக சண்டை வரும். ஒரு எதிரில் இருக்கிறவங்களை அபியூஸ் பண்றது, ஆமா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு புதுசு. மோதல்ல வந்து அடிச்சுட்டு இருக்காங்க, ஜெயலலிதா புடவையை பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை சம்பவம் கிடையாதுங்கிறத இவரோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநாவுக்கரசரே சொல்லியிருக்கிறார். அப்போ அவரு ஜெயலலிதாவுக்கு கீழே எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தார். ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர், திருநாவுக்கரசர் எதிர்கட்சி துணைத் தலைவர். அந்த சம்பவம் உண்மை கிடையாதுங்கிறத அவரே சொல்லியிருக்கிறார். அது ஒரு பொய் செய்தி. அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து அபியூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே எதுவும் சம்பவம் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்தது கிடையாது பெருசா. இவர் என்ன பண்றாருன்னா, குட்டி ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை காணோம் அப்படின்னு அந்த டோனை மாத்தி இந்த படத்துல அவர் பேசுவார்ல, ஒரு இரிட்டேட்டிங் டோன். ஆமா, அந்த டோன்ல வந்து சட்டமன்றத்துல பேசுறது இருக்குல்ல, ரொம்ப இரிட்டேட்டான. அது வந்து வேணும்னே எதிர்கட்சிக்காரங்களை வந்து நீங்க வந்து தூண்டி விடணும். ஏன்னா அவர் கேட்ட கேள்வி எதுக்கும் பதில் சொல்லல, அங்க நின்னா பதில் சொல்லு கேட்டுனே இருப்பாங்க. அவங்கள வந்து இது தூண்டி விட்டு அவங்கள வந்து இதுவாக்கி வெளியே போக வைக்கணும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் வந்து பயன்படுத்துறாரு. அந்த ஆக்ஷன் காட்டுறது, ஆக்ஷன் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சினிமாவில் நடிச்சு பழக்கப்பட்டதுனால யாராவது ஆக்ஷன் சொன்னாதான் அவருக்கு நடிப்பு நல்லா வரும். அது உண்மைதான். அவர் சொன்ன உடனே இவர் இப்படி பண்ணாரு. வெளியே வந்தோடனே உதயநிதி அவர்கள் வந்து அவருடைய ஃபேஸ்புக்கில் ஒரு ட்விட்டு போடுறாரு. அந்த ட்விட் இன்னைக்கு வந்து ரொம்ப வைரலாக மாறிடுச்சு. அவர் மனைவியை பற்றி அவர் கேட்டிருந்தார், நீங்கள் வந்து இவ்வளோ அசிங்கமாக பேசும்போது
அவர் இன்னொரு தரப்பு எடுத்து முன்வைக்கிறாரு. ஆக்சுவலா உதயநிதி சொன்னதையுமே நம்ம சரின்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க வந்து இந்த யார் இதை உருவாக்குறாங்க இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ நீங்க ஒரு கத்தியை கொண்டு வந்தீங்கன்னா எதிரில் இருக்கவங்க கத்தியால தான் சண்டை போடுவாங்க. நீங்க வெறுங்கையால சண்டை போட்டு குத்து வாங்கிட்டு போக மாட்டாங்க. நீ என்ன ஆயத்து இருக்கிறியோ அதே ஆயத்தை எடுப்பாங்க. நீ வந்து பிலோ த பெல்ட் போனா அப்புறம் பிலோ த பெல்ட் தான் எடுப்பாங்க. அப்போ சட்டமன்றத்தினுடைய நாகரிகத்தையே வந்து இன்னைக்கு வந்து இவர் வந்து ஒரு சினிமா பாணியில வந்து ஒரு கேலிக்குள்ளாக்கி. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு வார்த்தையை சட்டமன்றத்துக்குள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் எனக்கு தெரிஞ்சு உயர்நீதி அவர்கள் வெளியே அதே மாதிரி வந்து பேசியிருக்காரு. பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லை. அப்போ சபாநாயகர் நேற்று வரைக்கும் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசக்கூடாதுன்னு உதயநிதி கிட்ட சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு விஜய் பேசும்போது எதுவுமே பேசல. பேசுங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாருன்னா எந்த ஆதாரப்படி, எந்த பார்ட்டி சொல்லுங்க, எந்த பார்ட்டி சொல்லுங்க, தைரியம் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. சொல்ல வேண்டியதானே? சொல்லல. அப்போ சொல்றதுக்கு தைரியம் இல்லையா உங்களுக்கு? அப்புறம் ஏன் சொல்றீங்க பார்ட்டி ஃபண்டுன்னு? அப்போ அதே மாதிரிதான் கரூர் விஷயத்துல நான் பழி வாங்கப்பட்டேன், என் மேல பழி போட்டாங்கன்னு சொல்றாரு. அப்போ ஒரு விசாரணையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இன்னும் நீங்கள் வந்து உங்கள் மேலே தவறு இருக்குதா இல்லையாங்கிறத விசாரணையில் உறுதி பண்ண வேண்டியது சிபிஐ. அவங்க இன்னும் அதை உறுதி பண்ணலை. இன்னும் அந்த விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்களும் விசாரணைக்கு டெல்லிக்கு போயிட்டு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் கரைபடாத கரம் கிடையாது. உங்களை விசாரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பழி போட்டாங்கன்னு நீங்கள் முதலமைச்சர் பதவியில் உட்காந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா சிபிஐ விசாரணை முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தீர்ப்பு எழுதுறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் நீதிபதியா? ரெண்டாவது, இப்போ இதே விஷயத்த செந்தில் பாலாஜி மேலே சில அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. இடி விசாரணை இருக்குது, சிபிஐ விசாரணை இருக்குது. அவர் சட்டமன்றத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது எழுந்து நின்று என் மேலே பழி போடுறாங்க, இடியை வேணும்னு என் மேலே ஏவி விட்டு என் மேலே பழி போட்டாங்கல்ல அப்படின்னு பேசினாக்கா எல்லாரும் கேட்டுட்டு அமைதியாக இருப்பாங்களா? இடி விசாரணை முடிகிற வரைக்கும் செந்தில் பாலாஜி சட்டமன்றத்துக்குள்ளே அதை பற்றி பேச முடியாது. இதில் நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் வைக்கு. கரூர் விவகாரத்தில் பெரும்பாலும் விசாரிக்கப்பட்டது எல்லாமே தாவேக்காவை சார்ந்தவர்கள் தான். அரசு அதிகாரிகள், நிர்வாகிகள் விசாரிக்கிறாங்க. உங்களை தான் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. நம்பர் 1 வந்து உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் இப்ப அமைச்சராகவும் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த். ஆமா, புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், இவங்களை தான் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இத்தனை மணிக்கு விஜய் வருவாருன்னு சொன்னது புஷி ஆனந்த், வராம போனது நீங்க, இதை ஆர்கனைஸ் பண்றது ஆதவர்ஜுனா. எல்லாமே நடந்திருக்கு. உங்க உள்ள அந்த பஸ்ஸில் இருந்த சிசிடிவி காட்சி முதல் கூட அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. உங்களை தான் விசாரிச்சிருக்கிறாங்க. நீங்க தான் இதுல முக்கியமான ஒரு நபரா இருக்கிறீங்க. ஆனா உங்க மேல பழி போட்டாங்கன்னு எதனை சட்டமன்றத்துல விதியே இருக்கு. வழக்கை பத்தி நீங்க எப்படி சட்டமன்றத்துல பேச முடியும்? பேசக்கூடாது. சட்டமன்றத்தினுடைய விதி 92 நினைக்கிறேன். 92 விதிப்படி அவர் இதை பேசக்கூடாது, அனுமதி கிடையாது. சட்ட மீறல் விஜய் பேசினது. அவர் இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்றாரு. என் மேல பழி போட்டாங்க, என் மேல பழி போட்டதுனாலதான் சிபிஐ என்கொயரி நடக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாரு. அவர் மீதான கரூர் வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கே ஜோடிக்கப்பட்டது அப்படின்னு அதுவும் திமுக தான் ஜோடிக்குது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நாளைக்கு பாஜக இவரை தண்டித்தாலும் அதற்கு காரணம் திமுக தான் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றது அவர் எப்பயுமே பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அது ஒன்றும் புதுசு கிடையாது. அவர் மேடையில, கட்சி மேடையில பண்றாரு, எல்லா இடத்தையும் அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறார் அந்த எஸ்டாப்ளிஷ் பண்றதை. ஆனா சட்டமன்றத்தில் பேசும்போது அது ஆவணும். சட்டமன்றத்தில் அது வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஒரு பாகம். அது விஜயனுடைய பேச்சுல கரூர் விஷயத்தை பத்தி பேசினது அவை குறிப்பில் இடம்பெறவே கூடாது. ஆனா சபாநாயகர் அதை அனுமதித்திருக்கிறார், சட்டத்துக்கு புறம்பான.